இஸ்லாத்தின் பார்வையிலே அஜ்னபி மஹ்ரமி என்ற உறவு முறைகளை பற்றி அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலிலும் உள்ள ஒரு சில விடயங்களை இந்த குத்துபாவிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு உயிரினங்களையும் சோடிகளாக படைத்திருப்பதாக அல் குர்ஆனை சொல்லி காண்பிக்கிறான். ஆண் பெண் என்ற இரு பாலார்களை கொண்டு அல்லாஹு தாலா ஒவ்வொரு உயிரினங்களையும் படைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அன்பு தோழர்களே, இவ்வாறு தான் மனிதர்களையும் அல்லாஹு தாலா ஆண் பெண் என்ற இரண்டு பாலார்களை படைத்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவின் அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களுடைய மனைவியரை உங்களிலிருந்தே படைத்து உங்களுக்கு மன ஆறுதலை அவர்கள் மூலம் ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அப்ப ஆண்களுக்கு துணையாக பெண்களை படைத்து அல்லாஹ் அந்த பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ஆண்கள் மன அமைதியையும் தங்களுடைய இன்பத்தையும் ஆசையையும் அனுபவித்துக் கொள்ளும் முகமாக அல்லாஹ் பெண்களை படைத்திருப்பதாக அல் குர்ஆனை சொல்லி காண்பிக்கிறான். அன்பு தோழர்களே, இப்படி சொல்லுகின்ற அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே சில விதிவிலக்குகளையும் போட்டிருக்கிறான். அந்த விதிவிலக்கு தான் மஹரம் அஜ்னபி என்று நாம் சொல்லுகிறோம். மஹ்ரமி என்றால் தனக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்படாத உறவு முறைகள், இவர்களை மஹ்ரமி என்று அரபியில் சொல்லுவார்கள். அஜ்னபி என்பது யார் என்றால் திருமணம் முடித்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆண்கள், இவர்களைத்தான் அஜ்னபி என்று நாம் சொல்லுவோம். எனவே இஸ்லாம் அஜ்னபி மஹ்ரமி என்று இரண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு பெண்ணை பராமரிக்கின்ற அல்லது அவர்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆண்களாக தன்னுடைய உறவு முறைகளில் மஹ்ரம் என்று இஸ்லாம் யாரையெல்லாம் சொல்லுகிறதோ அவர்கள் தான் ஒரு பெண்ணோடு இருப்பதற்கும் அவளுக்கு பாதுகாப்பாக அவளோடு இருந்து கொள்வதற்கு மட்டுமன்றி அவளை பிரயாணங்கள் கூட்டிச் செல்லுவதற்கும் அனுமதிப்பதாக மார்க்கம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அஜ்னபிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தனிமையில் சந்திப்பது, தனிமையில் இருக்கும் பொழுது அந்த பெண்ணிடத்தில் ஒரு ஆண் நுழைவது அல்லது அப்படிப்பட்ட அஜ்னபியான ஆண்களோடு தனிமையில் பயணம் மேற்கொள்வது போன்றவற்றை இஸ்லாம் தடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான விதிமுறைகளை இஸ்லாம் நமக்கு மத்தியிலே போட்டிருப்பதன் காரணம் என்னவென்றால், நம்மிடத்தில் சீர்கேடுகள் ஏற்பட்டுவிடக் கூடாது. இந்த உறவு முறைகளுக்குள் சீர்கேடுகள் ஏற்பட்டு குழந்தைகளுக்கு தகப்பன் அற்ற ஒரு நிலை ஏற்பட்டு இப்படியான இழிநிலைகளுக்கு இந்த மனித சமுதாயம் தள்ளப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் மஹ்ரபி அஜ்னபி என்ற இரண்டு உறவு முறைகளை வைத்து அல்லாஹு தஆலா இந்த கட்டுப்பாடுகளை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே இந்த கட்டுப்பாடுகளை உலக வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. இந்த கட்டுப்பாடுகளை மீறுவது, ஒரு அஜ்னபியான ஆண் ஒரு அஜ்னபியான பெண்ணை சந்திப்பது, தனிமையில் சந்திப்பது, தனிமையில் கூட்டி செல்லுவது அல்லது அவளோடு பேசுவது, தனிமையில் இருந்து பேசுவது போன்றவைகளை இஸ்லாம் மிக பெரும் குற்றமாக கருதுவதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே ஆக பெரும் பாவமாக இணை வைத்தல் இருப்பது போன்று அடுத்த கட்டமாக இப்படியான மிக பெரும் ஜினா, இது போன்ற பெரும் பாவங்களை இஸ்லாம் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு தோழர்களே, அல்லாஹு தஆலா இந்த கட்டுப்பாடுகளை போட்டுவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நடைமுறையிலே ஒரு சமுதாயத்தை வழிநடத்தி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இந்த நடைமுறைகளை பின்பற்றி மஹ்ரமி அஜ்னபி என்ற இந்த உறவு முறைகளை பேணுதலாக உலகத்தில் நடந்த வரலாறுகளையும் அல் குர்ஆன் நபிகளாருடைய சுன்னாக்களும் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த வழிகாட்டுதல்களையும் கட்டுப்பாடுகளையும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையில் படித்து விளங்கி அந்த கட்டுப்பாடுகளை மீறாமல் ஒழுக்க விழுமியங்களோடு நடந்து கொள்வது அவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு தோழர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 2743 இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் வ ஹதிரா, இந்த உலகம் என்பது இன்பமானது பசுமையானதாகும், இந்த உலகம் பசுமையானதும் இன்பமானதும் ஆகும் என்று, இப்படித்தான் அல்லாஹ் அதை படைத்திருக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹி, இந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களை எல்லாம் அவனுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் உங்களை படைத்திருக்கிறான். உலகத்தை இன்பமாக படைத்து உலகத்தை கவர்ச்சிகரமாக படைத்து விட்டு அல்லாஹ் இந்த உலகத்திலே உங்களை அவனுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற அமுல்படுத்துகின்ற பிரதிநிதிகளாகத்தான் இந்த உலகத்தில் உங்களை படைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொல்லுகிறார்கள், மேலும் அந்த அல்லாஹ் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதையும் அவன் கவனிக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலக இன்பங்களில் மூழ்கி அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை உதாசீனம் செய்து மறுமையில் உங்களை காத்துக் கொள்வதற்கான அந்த பயங்கரமான சோதனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான நடைமுறைகளை கைவிட்டு விட்டு இந்த உலக இன்பங்களில் நீங்கள் மூழ்கி விடாமல் இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். அதே போன்று வத்தகுன் நிசா, இந்த உலகத்தில் பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பெண்களை அல்லாஹ் கவர்ச்சியாக படைத்திருக்கிறான். ஒரு ஆண் விரும்பக்கூடிய ஒரு மனோ தத்துவத்தில் அந்த பெண்ணை படைத்திருக்கிறான். எனவே லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்கள் மூலமாக நீங்கள் மன அமைதி அடைவதற்காகத்தான் அல்லாஹ் அந்த மனைவியரை உங்களில் இருந்து படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே எல்லா பெண்களையும் அல்லாஹ் வரம்பிட்டு யார் யாரோடு சேரக்கூடாது, யாரை யாரு தனிமையில் சந்திக்க கூடாது, யாரை யாரு அழைத்து செல்லக்கூடாது என்று அல்லாஹ் விதிமுறைகளை வரம்புகளை இட்டிருக்கிறானோ அந்த வரம்புகளை மீறி பெண்களை பயன்படுத்துவதில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள், அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபைன்ன அவ்வள ஃபித்னதி பனி இஸ்ராயில் கான ஃபின் நிசா, இஸ்ரவேலருடைய சந்ததியிலே முதலாவது பிரச்சனையே உலகத்திலே கானத் ஃபின் நிசா, பெண்களால் தான் அது இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். பனு இஸ்ரவேலர்களில் முதல் பிரச்சனை உலகத்திலே முதல் பிரச்சனை எதுவென்றால் பெண்ணால் தான் நடந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 ஆண் குழந்தைகள், ஆண் மக்களை அவர்கள் உலகத்திலே முதல் கொலை செய்தவன். முதலாவது கொலை உலகத்திலே நடந்தது எதற்காக என்றால் ஒரு பெண்ணுக்காகத்தான். ஆதமுடைய 2 மகனும் ஒரு பெண்ணுக்காகவே சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்தார் என்ற வரலாறு அல் குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்தில் முதல் யுத்தம் அல்லது முதல் கொலை ஒரு பெண்ணுக்காகத்தான் நடந்திருக்கிறது என்பதை அல் குர்ஆனும் நபிகளாருடைய சுன்னாவும் போதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், வத்தகுன் நிசா, பெண்கள் விடயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உலகத்திலே பனு இஸ்ரவேலர்களில் முதலாவது நடந்த ஒரு பிரச்சனையே பெண்ணாலே தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எத்தி வைக்கிறார்கள். எனவே பெண் விடயத்தில் இஸ்லாம் என்ன வரம்பிடுகிறதோ, யாரை யாரு பார்க்க கூடாது, யாரை யார் தன்னந்தனிமையில் சந்திக்க கூடாது, யாரை யார் பயணம் கூட்டி செல்லக்கூடாது என்று இஸ்லாம் விதிவிலக்கு சொல்லி இருக்கிறதோ, விதிகளை இட்டிருக்கிறதோ, வரம்புகளை இட்டிருக்கிறதோ, அந்த வரம்புகளை இந்த உலகத்தில் நாம் மீறிவிடக் கூடாது. அதை மீறுவதால் தான் உலகத்தில் மிக பெரும் பிரச்சனைகள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தில் சில வரம்புகளை, ஆண்களுக்கென்று சில விதிகளை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில விதிமுறைகளை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த விதிகளை மீறுகின்ற பொழுது இந்த அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் கலக்கின்ற அல்லது ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற அல்லது ஒருவரை ஒருவர் தகாத முறையில் ஈடுபடுத்துகின்ற அனாச்சாரங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தலை விதித்து ஆடும் என்பதை அல் குர்ஆன் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இஸ்லாம் சில விதிகளை சொல்லித் தருகின்றன. அல்லாஹு தஆலா சூரத்து நூரின் 31வது வசனத்திலே ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் யாருக்கு முன்னால் வர முடியும், யாருக்கு முன்னால் வரக்கூடாது, யாரோடு ஒன்றாக இருக்க முடியும், யாரை தன் பக்கம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை எல்லாம் இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது, வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, பெண்கள் தங்களுடைய அலங்கார பகுதிகளை வெளிப்படுத்த வேண்டாம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் மா லஹர மின்ஹா, அவளில் இருந்து தாமாக வெளித்தோன்றும் பகுதியை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு பெண்
தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும். அவளில் இருந்து தாமாக வெளித்தோன்றும் அலங்காரங்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி தவிர்ந்த ஏனைய பகுதிகளை ஒரு பெண்ணுடைய அலங்கார பகுதிகள் அவளை எந்த இடம் அழகுபடுத்தி காட்டுமோ அல்லது ஒரு பெண் தன்னை எந்த இடங்களில் அலங்கரித்துக் கொள்வாளோ அவளுடைய கழுத்து, அவளுடைய மார்பாகங்கள், அவளுடைய ஏனைய உறுப்புகள் எல்லாம் அலங்கார பகுதிகள். இந்த அலங்கார பகுதிகளை பெண்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதிலே சில விதிவிலக்கு சொல்லுகிறான். யாருக்கு வெளிப்படுத்தலாம் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? இல்லா லிபூலத்திஹின்ன, அவர்களுடைய கணவர்களுக்கு காண்பிக்கலாம். அவர்களுடைய கணவர்கள் தவிர மற்ற எவர்களுக்கும் என்ன செய்யக்கூடாது? அவருடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். அவ் ஆபாயிகின்ன, அல்லது தங்களுடைய பெற்றோர் ஆண் அதாவது தந்தைமார்கள் தன்னுடைய தந்தைமார்களுக்கு வெளிப்படுத்தலாம். அவ் ஆபாயி பௌலத்திகின்ன, அல்லது தங்களுடைய கணவனின் தந்தைமார்கள். எப்படி ஒரு பெண்ணுக்கு தன் தந்தை மகரமோ அது போன்று தன் கணவனின் தந்தையும் மகரமாக இருக்கிறான். அவனிடத்திலும் அவள் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் என்றால் மறைக்க வேண்டிய அவயவங்களை வெளிப்படுத்தலாம் என்று விளங்கிவிடக் கூடாது. ஒரு பெண் கட்டாயம் மறைக்க வேண்டிய அவளுடைய மானத்தை மறைத்திருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே சாதாரண ஆடையோடு அவள் இருப்பாள். அவளுடைய அவுரத்துகளை மறைத்து ஒரு சாதாரண ஆடையோடு தன்னுடைய வீட்டிலே இருப்பாளே, அந்த நிலையிலே அவள் தன் கணவனை சந்திக்கலாம். தன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் அப்படி இருக்கலாம். தன்னுடைய கணவனின் பெற்றோர்களுக்கு முன்னிலையில், தந்தைமார்களுக்கு முன்னிலையில் ஒரு பெண் இருக்கலாம். அவ அபுநாயிகின்ன, அல்லது தங்களுடைய ஆண் மக்களுக்கு முன்னிலையில் அவள் சாதாரண ஆடையோடு இருந்து கொள்ளலாம். அவ அபுநாயி பௌலத்திகின்ன, அல்லது தன் கணவனுக்குரிய ஆண் மக்கள், கணவன் 2 திருமணமாக இருந்தால் முந்திய திருமணத்திலே அவனுக்கு ஆண் மகன் இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு முன்னால், அந்த ஆண் மக்களுக்கு முன்னால் இந்த மனைவி என்ன செய்யலாம்? தன்னை சாதாரண ஆடையோடு அவள் இங்க இருந்து கொள்ளலாம். அவுரத்துகளை காட்ட முடியாது. சாதாரணமாக மறைத்து வீட்டிலே ஒரு பெண் இருக்கும் நிலைமையில் தன்னுடைய கணவனுடைய ஆண் மக்களுக்கு முன்னால் இருந்து கொள்ளலாம். அதே போன்று அவ் இஹ்வானிகின்ன, அல்லது தன்னுடைய சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்களுடன் இருக்கலாம். அவ் பனி இஹ்வானிகின்ன, அல்லது தங்களுடைய சகோதரர்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு முன்னாலும் இருக்கலாம். அவ் பனி அகவாத்திகின்ன, அல்லது தங்களுடைய சகோதரிகளின் ஆண் மக்கள், ஆண் பிள்ளைகளுக்கு முன்னால் அவள் இருக்கலாம். அவ் நிசாயிகின்ன, ஏனைய இஸ்லாமிய பெண்களுக்கு முன்னாலும் சாதாரண ஆடையோடு அவள் இருந்து கொள்ளலாம். அவ் மாமலக்கத்தாய் மானுகுன்ன, அல்லது தன்னுடைய வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகளுக்கு முன்னால் அந்த பெண் அப்படி சாதாரண ஆடைகளோடு இருந்து கொள்ளலாம். அவித்தாபிஈன கைர உலில் 20 மினர் ரிஜால், ஆண்களில் தன்னை சுற்றுச்சூழலில் இருக்கின்ற பெண்கள் மீது ஆசை கொள்ளாத, வயோதிபத்தை அடைந்து பெண்கள் மீது ஆசை இல்லாத, திருமணத்தின் மீது ஆசை இல்லாத தன்னை அண்டி உள்ள ஆண்களோடும் அவள் சாதாரண ஆடையோடு இருந்து கொள்ளலாம். அவித்திஃபில் இல்லதி லம் யதுஹரு அலா அவுராத்தின் நிசா, பெண்களுடைய அவுரத்துகள் மீது நாட்டமில்லாத சிறு குழந்தைகள், பருவ வயதை அடையாத சிறிய ஆண் குழந்தை பிள்ளைகளுக்கு முன்னாலும் அந்த பெண் சாதாரண ஆடைகளோடு இருந்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது தவிர உள்ள மற்ற ஆண்களுக்கு முன்னால் இப்படி ஒரு பெண் தன் அலங்காரங்களை வெளிப்படுத்த முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பு தோழர்களே, இந்த இஸ்லாம் சொன்ன, அல் குர்ஆன் சொன்ன அந்த குறிப்பிட்ட உறவு முறைகளுக்கு முன்னால் ஒரு பெண் சாதாரண ஆடைகளோடு இருந்து கொள்ளலாம். அது தவிர்ந்த எந்த ஒரு ஆணோடும் ஒரு பெண் தனிமையில் இருக்க முடியாது, தன்னுடைய அலங்காரத்தை அவனுக்கு வெளிப்படுத்த முடியாது என்று அல் குர்ஆன் தெளிவாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்துக்குள்ளே அன்பு தோழர்களே, பல ஆண்களை இஸ்லாம் தவிர்க்க வேண்டியவர்களாக குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இங்கே யாரை இஸ்லாம் பார்க்க முடியும் என்று குறிப்பிடுகிறதோ, யாருக்கு முன்னால் சாதாரண ஆடையோடு இருக்க முடியும் என்று சொல்லுகிறதோ, அது தவிர்ந்த ஏனைய ஆண்களோடு பயணம் மேற்கொள்ளுவது, அவர்களோடு தனிமையில் சந்திப்பது, அவர்களோடு தவறான முறையிலே பேசுவது, நகைச்சுவையாக, கிண்டலாக, இரட்டிப்பான அதாவது வார்த்தைகளை கொண்டு பேசுவது, இது போன்ற விடயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. இன்றைய கால சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் பெண்கள் வீடுகளிலே இருந்து கொண்டே டிக்டாக் மூலமாக
மற்ற ஆண்களை கவர்ந்து ஈர்க்கும் வகையில் நடந்து கொள்ளுவதை நாங்கள் பார்க்கிறோம், அல்லது பயணங்களை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். தன்னந்தனிமையிலே ஒரு பிற ஆடவனுடன் வாகனத்திலே தனிமையில் உட்கார்ந்து பயணங்கள் செல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுவெல்லாம் இஸ்லாம் தடை விதித்த ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே 351ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி, உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், உமிர்னா அன் நுக்ரிஜல் ஹுய்ல யௌமல் ஈதைனி, 2 பெருநாட்களுடைய தினத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு தொழுகைக்கு வருமாறு பெண்களுக்கு கட்டளையிட்டார்கள். மாதவிடாய் பெண்களும் பருவ வயதை அடைந்து மறைந்திருக்கும் பெண்களையும் திடலுக்கு வெளிக்கிளம்பி வருமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன உடனே எல்லா பெண்களுமே திடலுக்கு தொழுகைக்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு பெண் கேட்டாள். காலத் இம்ராத்துன், ஒரு பெண் அங்கே கேட்டால், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இஹ்தானா லைஸ லஹா ஜில்பாப், எங்களிலே ஒரு பெண்ணுக்கு ஜில்பாபு இல்லையே யா ரசூலல்லாஹ், அணிந்து கொள்வதற்கான ஜில்பாப் இல்லையே என்று சொல்லுகிறாள். ஜில்பாபு என்பது அறிஞர்களிடத்திலே பலவிதமான கருத்துகள் இருந்தாலும் கூட என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஜில்பாப் அல் குர்ஆனில் ஜலாபீபி என்ன என்று குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லுகிறது. இந்த ஜில்பாப் என்ற அந்த வார்த்தைக்கு தலை முந்தானை, தலையையும் தன்னுடைய மார்பகத்தையும் மறைக்கக்கூடிய முந்தானை. இன்னும் சில அறிஞர்கள் தலையையும் முகத்தையும் மார்பாகத்தையும் மறைக்கின்ற முந்தானை என்று சொல்லுகிறார். இன்னும் சில அறிஞர்கள் அந்த ஜில்பாபி என்ற சொல்லுக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் முழுமையாக மறைத்துக் கொள்ளுகின்ற மேலாடையை ஜில்பாப் என்று சொல்லப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆக மொத்தத்திலே நாம் பார்த்தால் ஒரு பெண் தன்னுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒன்று. தான் உடுக்கின்ற ஆடையாக கூட இருக்கலாம். ஒரு பெண் அணிகின்ற ஆடை அதுவே ஒரு அலங்காரமாக இருக்குமாக இருந்தால் அந்த ஆடையை மறைத்து மேலால் போத்துகின்ற இன்னொரு போர்வை போன்ற ஒரு ஆடையை அபாயா என்று நாம் சொல்லுவோம். அப்படி ஒரு ஆடையை அவள் அணிந்து தன்னுடைய அலங்காரத்தை மறைக்க வேண்டும். இந்த ஒரு ஆடை ஒரு பெண்ணுக்கு இல்லையே யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் அப்படி இல்லாவிட்டால் பரவாயில்லை வரட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இதைத்தான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய அலங்காரங்களை மறைப்பதற்கான ஜில்பாபு ஒரு பெண்ணிடத்தில் இல்லையே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதற்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள்? இல்லாத பொழுது பரவாயில்லை என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? லிதுல்பிஸ்ஹா சாஹிபத்துஹா மின் ஜில்பாபிஹா, அவளுடைய ஒரு தோழியின் ஜில்பாபை கொண்டு அவளை அணிவிக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தனக்கு அலங்காரத்தை மறைப்பதற்கான, தன்னுடைய அலங்கார ஆடைகளை மறைப்பதற்கான மேலாடை இல்லாமல் இருந்தாலும் தன் சகோதரியினுடைய அல்லது தன் தோழியினுடைய ஒரு ஜில்பாபை எடுத்து அவள் அணிந்து கொண்டு வரட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவளுக்கு அணிவிக்கட்டும் என்றாங்க. அப்போ ஒரு பெண் கவர்ச்சியான ஆடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் கவர்ச்சியாக நடந்து கொள்வது, பெருநாளுடைய தொழுகை ஒரு முக்கியமான ஒரு இபாதா. அந்த இபாதத்தின் நேரத்தில் கூட அவள் தன்னுடைய அலங்காரத்தை மறைத்து வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அலங்காரங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்கள் பெண்களின் மீது கவரப்படுவார்கள். அந்த கவர்ச்சியின் காரணமாக தொடர்ச்சியாக அந்த பெண்ணை அவன் தேடுவதற்கான வழியாக அது அமைந்துவிடும். ஒரு பெண்ணு கவர்ச்சியாக வருகின்ற பொழுது அவளை பார்க்கின்ற ஒரு ஆண் அவளை மீண்டும் மீண்டும் சந்திப்பதற்கு தேடுகின்ற வழியை அமைக்கின்ற ஒரு வழிவகையாக அது அமைந்துவிடும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு பெண் எப்பொழுதுமே தனக்கு மகரம் இல்லாத அஜ்னபியான ஆண்களுக்கு முன்னால் வரும் பொழுது தன்னுடைய அலங்காரங்களை அவள் மறைத்திருக்க வேண்டும். தன்னுடைய அழகு சாதனங்களை அவள் மறைத்து பக்குவமாக வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நபிமொழியின் மூலமாக மிகவும் பெண்களுக்கு உணர்த்தி சொல்லியிருப்பதை ஒவ்வொரு பெண்களும் உணர வேண்டும். பெண்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரும் உணர வேண்டும். பெண்களை பராமரிக்கின்ற ஒவ்வொரு கணவனும் உணர வேண்டும். ஒவ்வொரு சகோதரனும் தன் சகோதரியை எப்படி நடத்த வேண்டும் என்று உணர வேண்டும். எனவே அன்பு தோழர்களே, ஒவ்வொரு ஆண் மகனும் தன்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்ற பெண்களை
இந்த முறை பிரகாரம் நடத்துவதற்கு முற்படுவார்களாக இருந்தால் பெரும்பாலான உலகத்தின் பிரச்சனைகளை தீர்த்து விடலாம். பெண்ணின் மூலமாகத்தான் இன்று உலகத்திலே மிக பெரும் அனாச்சாரங்கள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். கடற்கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் தேவையற்ற இடங்களிலும் தன்னன் தனிமையிலே பிற ஆடவர்களோடு பெண்கள் நடமாடுகின்ற காட்சி இன்று அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம். அல்லது வீடுகளுக்குள்ளே இருந்து தன்னுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தி ஔரத்தையே வெளிப்படுத்தி சில பெண்கள் ஆடுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு மோசமாக இருக்கிறது பாருங்கள். பாடசாலைகளில் கூட அந்த பக்குவமாக இருக்க வேண்டிய அந்த பெண் முஸ்லிம் பெண்கள், பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் ஆசிரியர்களோடு சேர்ந்து நடனம் ஆடுகின்ற மிக மோசமான காட்சிகளை கூட கண்டுகளிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. இவற்றை இப்படியான நிலைமைகளில் பெண்களை பார்க்கின்ற இளம் வயதுடையவர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள் என்னமா எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சிந்தியுங்கள். எனவே ஒரு பாவத்தை தூண்டுவதற்கு காரணகர்த்தாக்களாக பெண்களை உருவாக்குகின்ற பெற்றோர்கள், பெண்களை அப்படி வழிநடத்துகின்ற ஆசிரியர்கள், பெண்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ஆடையில், அவர்களுடைய அலங்காரத்தை மறைக்கின்ற உடைகளிலே பெற்றோர்களும் அதற்கு உரியவர்களும் உரிய கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தோரையும் நரக நெருப்பிலே இருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். என்றால் உங்களுடைய பிள்ளைகளை இப்படி நடனமாட விடுவீர்களாக இருந்தால், ஆடை குறைவோடு நடக்க விடுவீர்களாக இருந்தால், டிக்டாக் என்ற மிக மோசமான அந்த நிகழ்ச்சிகளை நடத்த விடுவீர்களாக இருந்தால், சகோதரர்களே, விரல் விட்டு உங்களுக்கு எல்லாவற்றையும் அக்கு வேறாக ஆணி வேறாக சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது என்று நினைக்கிறேன். இன்று பல குடும்பத்தினுடைய வாழ்க்கை பிரிந்திருப்பது இப்படியான மோசமான நிலைமைகள் தான். பிள்ளைகள் கூட பெற்றோரை இழந்து தவிக்கின்ற நிலைமைக்கு இன்று ஆளாகிறார்கள். என்ன காரணம்? அஜ்னபி மஹரம் என்ற உறவு முறைகளை பேணாததுதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பு தோழர்களே, சஹீஹுல் புகாரியிலே 5232 இலக்கத்திலே பதிவான செய்தியை பாருங்கள். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈயாக்கும் வத்துஹூல அலன் நிசா, பெண்களிடத்தில் நீங்கள் நுழைவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பெண்களிடத்தில் நீங்கள் நுழைவதை, ஒரு பெண் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் நீங்கள் போவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்றார்கள். ஃபகால ரஜுலுன் மினல் அன்சாரி, அன்சாரிகளை சேர்ந்த ஒரு மனிதர் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஃபரைத்தல் ஹமு, கணவனின் உறவுக்காரர்கள் ஒரு பெண்ணிடத்தில் செல்லுவதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? ஆண்கள் பெண்களிடத்தில் நுழைவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண்ணிடத்திலே அந்த பெண்ணுடைய கணவனின் உறவுக்காரர்கள் நுழைவதை என்ன சொல்லுகிறீர்கள்? ஒரு கணவனின் தம்பி, ஒரு கணவனின் நானா, ஒரு கணவனின் மச்சான், ஒரு கணவனின் மாமா, ஒரு கணவனின் சாச்சா, இப்படி எல்லாம் உறவுகள் சொல்லிக் கொண்டு தன் மனைவியிடத்திலே கணவனின் உறவுக்காரன் நுழைவது பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? இன்று அப்படித்தானே மச்சான் என்று அழைத்து தன் இல்லத்தில் வைத்து கதைத்துக் கொண்டிருக்கிறார். கணவன் அமர வேண்டிய இடத்திலே தன் கணவனின் சகோதரனை வைத்து ஒரு பெண் கதைத்துக் கொண்டிருக்கிறாள். கணவனுடைய உறவுக்காரன் தன் மனைவியிடத்திலே நுழைவது பற்றி யா ரசூலல்லாஹ் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல் ஹமு அல் மௌத், கணவனின் உறவுக்காரனா அங்கே அழிவுதான் என்றார்கள். அழிவுதான், மௌத்து தான் என்றார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்களை விட மிகப்பெரிய பாவமாக இது இருக்கிறது, மிகப்பெரிய அனாச்சாரம் நடப்பதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது என்றார்கள். அன்பு தோழர்களே, ஒரு கணவனின் தந்தை தன் மருமகளிடத்தில் செல்லலாம், தன் கணவனின் ஆண் மக்கள் தன் தந்தையின் மனைவியிடத்தில் செல்லலாம், அதற்கு தடை கிடையாது. இது தவிர்ந்த கணவனுடைய ஏனைய உறவுக்காரன் எவர்களும் தன் கணவன், தன் சகோதரன் மனைவி தனிமையில் இருக்கும் பொழுது அங்கே நுழைய முடியாது. மச்சான் என்ற பேரிலே மற்ற ஏதாவது உறவை சொல்லி
கணவனுடைய சொந்தக்காரர்களை தன் வீட்டுக்குள் தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு பெண் அனுமதிக்க முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எந்த ஒரு ஆணும் தன் சகோதரன் மனைவிதானே என்று அங்கே நுழைவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். எனவே அன்பு தோழர்களே, இதுவெல்லாம் தவறான நடத்தையின் பக்கமிட்டு செல்லும். இந்த தொடர்புகள் காலப்போக்கிலே தன்னுடைய மனைவியை கூட இன்னொருவனோடு போய்விடுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாம் ஒரு பெண்ணை தனிமையில் சந்திப்பதற்கான உறவுக்காரர்கள் கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு தோழர்களே, சஹீஹ் புகாரியிலே 3006 இலக்கத்தில் பதிவான செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார், சமியன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகளார் சொல்ல தான் கேட்டதாக கூறுகிறார், லா யகுலுவன்ன ரஜுலுன் பிம்ராத்தின், எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு தனிமையில் சந்திக்க வேண்டாம். எச்சரிக்கை விட்டார்கள் ரசூலுல்லாஹ். எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணுடன் தனிமையில் இருக்க முடியாது. அது ஆட்டோவாக இருக்கலாம், கார் வண்டியாக இருக்கலாம், மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம், எந்த வாகனத்திலும் ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண் தனிமையில் எந்த ஒரு ஆணோடும் தனித்திருக்க முடியாது. இதை எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பு தோழர்களே, வலா துஸாஃபிரன்ன இம்ராத்துன் இல்லா வ மஅஹா மஹரம், ஒரு பெண் தனக்கு மகரமான திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்படாத உறவு முறையில் உள்ள கணவனோ தந்தையோ சகோதரனோ தன் பருவ வயதை அடைந்த தன் மகனோ இப்படி உறவுக்காரன் இல்லாத நிலையில் எந்த ஒரு பிற ஆடவனோடும் பயணம் செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சிந்தியுங்கள் சகோதரர்களே, இன்று நம்முடைய இல்லங்களில் அப்படி நம்முடைய மனைவி இருக்கிறாளா? கணவன் அதிகாலையிலே கடைக்கு சென்று விடுகிறான், தொழிலை நோக்கி சென்று விடுகிறான், பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு மனைவி பாடசாலைக்கு சென்று பிள்ளைகளை விட்டுவிட்டு தன்னன் தனிமையில் ஒரு ஆட்டோக்காரனோடு தனிமையில் வருகிறான். இது மட்டுமா நடக்கிறது? கணவன் பக்கத்தில் இருக்கும் பொழுதே ஆட்டோ டிரைவருக்கு மனைவி தொலைபேசியில் அழைப்பு விடுத்து இந்த இடத்துக்கு வருவீர்களா என்று கேட்கிறார் என்றால் சிந்தித்து பாருங்க. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆண்களுக்குரியது. ஆண் சாதாரணமாக அமர்ந்திருக்கிறான். ஊரிலே உள்ள எல்லா ஆட்டோக்காரனுடைய எல்லா நம்பர்களும் தொலைபேசி இலக்கமும் இந்த பெண்ணுடைய தொலைபேசியில் இருக்கிறது. அன்பு தோழர்களே, இதைவிட கவலையான விடயம் என்ன தெரியுமா? ஒரு கணவனின் கையிலே சாதாரண ஒரு போன் இருக்கிறது, மனைவியின் கையிலே டச் போன், ஸ்மார்ட் போன் இருக்கிறது. இதுதான் இன்றைய உலகம். இன்று இப்படியான அனாச்சாரங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் விவரித்து சொல்ல தேவையில்லை. அன்பு தோழர்களே, குழந்தைகளை விட்டு விட்டு ஓடிய தாய் கேள்விப்படுகிறீர்களா? குழந்தையை விட்டு ஓடிவிட்டால் கேள்விப்படுகிறீர்களா? அண்மை காலத்திலே ஒரு போலீஸ் அதிகாரியினால் சொல்லப்பட்ட ஒரு தகவல் சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய ஆடைகளை களைந்து விட்டு நிர்வாணமாக தன்னுடைய தொலைபேசியிலே புகைப்படம் எடுத்து அவனுக்கு அனுப்புகிறாள், நண்பனுக்கு அனுப்புகிறாள். எப்படியான மோசமான நிலை சிந்தித்து பாருங்கள். கணவனோடு வீட்டில் இருக்கிறான், கணவன் இல்லாத நேரத்திலே தன்னையே முறையற்ற விதத்திலே என்ன செய்கிறாள்? படம் எடுத்து மற்றவன் பார்க்கும் அளவுக்கு அனுப்புகிறார். இப்படி எத்தனை வாழ்க்கை பிரிந்திருக்கிறது, எத்தனை குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களை சிந்தியுங்கள். இதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக ஒரு காலத்திலே இந்த பெற்றோர்களை, இந்த தாயை தன் பிள்ளைகள் காரி துப்பும் அளவுக்கு அந்த பெற்றோர்கள், தாய்மார்கள் இன்று நடைமுறையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு தோழர்களை சிந்தியுங்கள். இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்களும் ஒரு காரணம். உங்கள் பிள்ளைகளை முறையாக வளர்க்காதது, முறையான ஆடை கொடுக்காதது, அலங்காரத்தோடு வெளியில் விட்டது, ஏழு வாகன டிரைவர்களோடு சாரதிகளோடு நம் பிள்ளையை தன்னன் தனிமையிலே அனுப்பி வைத்தது. இவைகள் எல்லாம் தான் இந்த சீரழிவுக்கு காரணம் என்பதை மறந்து விடாதீர்கள். வத்தகு ஃபித்னதன்
லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் காஸா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களிலே குறிப்பாக சிலர் செய்யும் பாவங்களுக்கான தண்டனை உங்கள் எல்லோரையும் சேர்த்தே இறங்கும் என்பதை பயந்து கொள்ளுங்கள். நம்மிலே சிலர் செய்யும் தீய காரியங்களுக்காக அல்லாஹ் இறக்கும் தண்டனை எல்லோருக்கும் என்பதை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சிந்திப்போம், செயலாற்றுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நல்ல வழிப்படுத்தி நல்ல வழியில் வாழ்வதற்கு பாக்கியம் அருள்வானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇ அஜ்மாயின். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், சூரத்துல் இஸ்ரா 32வது வசனத்திலே, வலா தக்ரபுஸ் ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ ஸபீலா. ஜினாவின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம். ஜினா, கெட்ட நடத்தையின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம். நெருங்குவது என்பது என்ன? அதற்கான வழிவகைகளை செய்வது. ஆடையாக இருக்கட்டும், ஏனைய ஒரு ஆணை கவரும் நிலைமையாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெண்ணை கவருகின்ற செயல்பாடாக இருக்கட்டும், எதையுமே ஜினாவின் பக்கம் நெருக்கி வைக்கின்ற எந்த ஒரு விடயத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது மிகா கெட்ட ஒரு பாவமாகும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். என் அன்பு தோழர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு செய்தியை சொல்லி இந்த குத்பாவை முடித்துக் கொள்ளலாம். சொன்னார்கள், இன்னக்கும் லதஅமலூன அஅமாலன் ஹி அதக்கு ஃபீ அய்யுனிக்கும் மின ஷஅர். நீங்கள் சில செயல்களை செய்கிறீர்கள், அந்த செயல்கள் உங்கள் பார்வையிலே தலை மயிரை விட மெல்லியதாக தோன்றலாம். ஆனால் இன்குன்னால நஉத்துஹாலா அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அவற்றையெல்லாம் நாங்கள் பெரும் பாவமாக கருதினோம். இன்று பெண்கள் ஆண்கள் கலந்து நடப்பது, அஜ்னபியோடு மற்றைய பெண்கள் கலந்திருப்பதெல்லாம் சர்வசாதாரணமாக நாம் நினைக்கின்றோம். இதெல்லாம் பெரிய பாவமா? எப்போது தெரியுமா இதையெல்லாம் பார்க்கிறோம்? ஒரு ஜனாசா வீட்டில் தான் சண்டை பிடிக்கிறோம். பார்க்க முடியுமா? மரணித்தவரை பார்க்க முடியாதா? உயிரோடு இருக்கும் பொழுது கடற்கரை ஆற்றங்கரை எல்லாம் சுற்றுகின்றவர்கள் ஜனாசா விழுந்து விட்டால் அங்கேதான் உறவுகளை பேசுகிறோம். அஜ்னபி மஹ்ரமி பேசுகின்ற நிலைமைக்கு போய் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பாவங்கள் இன்னும் இன்னும் தலை தூக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்திலே அல்லாஹ் சொன்னதை போன்று வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் காஸா. குறிப்பாக உங்களில் சிலர் செய்யும் பாவத்திற்கான தண்டனை உங்கள் எல்லோரையும் சேர்ந்து கொள்ளும் என்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற எச்சரிக்கையை பயந்து கொள்வோம். ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம்.